ஐயோ, இவரை நம்ம பார்த்திருக்கோமே. என்னம்மா இந்த நேரத்துல தனியா போயிட்டு இருக்க? உன் ஹஸ்பண்ட் நீ மிஸ்ஸிங்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆ, என்ன சார் சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? ஆமாமா, அதனால உனக்கு பார்த்ததும் நான் ஜீப் நிறுத்தினேன். அச்சச்சோ, இப்ப அவருக்கு போன் பண்ணிட்டா சிக்கல் ஆயிடுமே. பசமா மாட்டிக்கிட்டோம். அவர் எதுக்கு என்ன காணோம்னு போலீஸ்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. இப்படி இவரை சமாளிக்கிறது? என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பதிலே சொல்லாம யோசனை பண்ணிட்டு இருக்க. சரி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அப்படியே உன் புருஷனை விட்டுட்டு போன? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க சொல்லு. ஐயோ, இவரு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? நல்லா மாட்டிக்கிட்டோம். சார், அதுக்கப்புறம் நானே போய் அவரை பார்த்துட்டேன் சார். என்னது, பாத்துட்டியா? ஆமா சார். இல்ல, நீ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எது வந்தாலும் பேசிக்கலாமா, சொல்லு. சச்சா, அவரு ரொம்ப நல்லவர் சார். அவரு மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் காணோன்னு தெரிஞ்சதும் அவரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்ன காணோன்னு சொல்லிருக்காருன்னா அவர் எவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு நீங்களே பாத்துக்கோங்க சார். அந்த நேரத்துல நான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்பதான் அவர் என்ன தேடி இருக்காரு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இப்போ நானும் அவரும் ஒன்னாதான் இருக்கோம். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒன்னாயிட்டோன்னு சொல்ற. சரி, உன் வீடு எங்க? அது வந்து இங்க பக்கத்துல தான் சார். நீ தனியா போய் தான் அடிபட்டு இருக்க. உன் புருஷன் இப்ப திரும்பவும் தனியா விட்டு இருக்காரு. இரு, நான் ஒரு போன் பண்றேன், வந்து கூட்டிட்டு போகட்டும். சார் சார் வேண்டாம் சார். ஏமா, ஏன் போன் பண்ண வேணான்ற? இல்ல சார், நான் ஊருக்கு போயிட்டு எங்க பாட்டிய பாத்துட்டு வந்தேன். லேட் நைட்ல வர வேண்டான்னு அவரும் நிறைய தடவை சொன்னாரு. நான் கேக்கல. இப்போ நீங்க வேற போன் பண்ணி பேசினா அவரு சத்தம் போடுவாரு. அதோட போன் பண்ணா வீட்ல எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க. வீடு பக்கத்துல தான் சார் இருக்கு. நான் போயிடுறேன். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு. நீ முதல்ல ஜீப்ல ஏறு, நானே கொண்டு போய் உன் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறேன். இல்ல சார், நான் தான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. இங்க ரொம்ப பக்கம் தான் சார். இல்லம்மா, எனக்கு மனசு சமாதானமாகல. நீ வா, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன்.